நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம் சாமிகளை திங்க வைப்போம். சாமிக்கு பொங்க வைப்போம் சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்கிறோம் அட ஆண்டவனே. நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. குட்ட குனிஞ்சிருப்போம் நிமிந்ததில்ல எப்போதும். பட்டு பட்டு பழகி போச்சு இப்போது. அடவெட்ட வெளி பொட்டலிலே தூங்கிடுவோம் எப்போதும். தொட்டெழுப்ப யாரும் இல்லை இப்போது. விடுங்க அது ஊருக்கு மட்டும் விடியாது வெளுத்தா வெளுக்காது. படிக்கிற பாட்டுகளுக்கும் பலனும் இல்லை இங்கேடா. நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம் சாமிகளை திங்க வைப்போம். சாமிக்கு பொங்க வைப்போம் சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்கிறோம் ஆண்டவனே. நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. திட்டம் போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்கும் அண்ணாச்சி. போட்ட திட்டம் உங்களுக்கு எங்களுக்கு என்னாச்சு. வட்டம் கிட்டம் மாவட்டம் தான் ஆளுக்கு ஒரு பேராச்சு. துட்ட கிட்ட சேர்த்துக்கிட்டான் கிணத்துக்குள்ள தூராச்சு. அணைய தண்ணி திறந்தா நிலத்தில் வேணாமா நிலத்தில் நெல்லு விளைஞ்சா களத்தில் வேணாமா. அளப்பது உனக்கு மட்டும் எங்களுக்கு எங்கேடா. உழைக்கிற எங்களுக்கும் உழக்கு நல்ல காட்டேண்டா. நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. அன்னம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம் சாமிகளை திங்க வைப்போம். சாமிக்கு பொங்க வைப்போம் சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்கிறோம் அட ஆண்டவனே. நம்போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு அட நாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. മനോജവം മാരുതതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം വാതാത്മജം വാനരയൂഥമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. வணக்கங்க. வணக்கம். யாரியா நீங்க? பக்கத்து கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்குன்னு வரலீங்க. யோ, வெள்ளம் வேகமா வரும்,
நிவாரணம் நிதானமா தான் வரும். மனு கொடுத்திருக்கீங்களா? 3 வாரம் ஆச்சுதுங்களே. 4 வாரம் கழிச்சு வந்து பாரு. நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க? அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா சார்? என்னப்பா இங்க ரகலை? சார் குட் மார்னிங் சார். இல்ல வணக்கம் சார். இது வெள்ளடிக்கிற விஷயமா சி இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்கெல்லாம் நமக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க சார். நான் பிடிஓவா இருக்கிறச்சே நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நாளைக்கு என்ன வந்து பாருங்க. நல்லதுங்க. அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார். சார் எம்எல்ஏ பொய்யாமொழி ஐயா டில்லியில இருந்து வந்திருக்காரு. உங்களை பாக்குறதுக்காக ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ஏண்டா அஷடு அதனால முதல்ல சொல்லணும் நீ. வாங்க பொய்யாமொழி சார். வாங்க. என்ன போன காரியம் என்னாச்சு? நல்லபடியா நடந்து. டில்லியில பிரைம் மினிஸ்டரை பார்த்து எல்லாம் விவரமா பேச முடிஞ்சதா? பேசுனேன். நம்ம அன்னவயல் கிராமம் வருஷம் வெள்ளத்தினால வெள்ளாமையே இல்லாம செத்துக்கிட்டு இருக்குங்கிறத விலாவரியா எடுத்து சொன்னேன். 35 வருஷமா இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்ல. நான் சுயேட்சை எம்எல்ஏ இருக்கிறனால என் பேச்சு எடுபட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு பிரதம மந்திரிகிட்ட ஒரு குரல் அழுத. அவரும் நம்ம முதல்வர் மாதிரியே அனுதாபத்தோட கேட்டாரு. அப்புறம் எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒத்துட்டாரா பிஎம்? ஒத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவை விசேஷ அதிகாரியா நியமிச்சு உத்தரவு போட்டாரு. அப்படியா? ஆமா, அந்த அம்மா பிரதம மந்திரியோட அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கி இருக்கிற ஒரு IAS அதிகாரி. ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க. பலே பலே. அவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா? ஆமா, வெறுங்கையோட வரல, 4 கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க. பொய்யாமொழி சார், இனிமே நம்ம கிராமத்துக்கு நல்ல காலம் தான். வணக்கம் வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலேயே இந்த மாலை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலன்னா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாதே. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் டனோ. வணக்கம்மா. ஓ தேங்க்யூ. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன், இந்த கிராமத்திலேயே பெரிய புள்ளி. மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. போடுமையா போடாமா. அப்பா, உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளிங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாக்கள் தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க செமிட்ரி, அதுவும் உங்க ஐயாவோட தானே? சிமெண்ட்னா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் என்ன வரலீங்க. அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராருந்தா மக்கள் எல்லாம் விளங்கி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுல தான் தங்கறது திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அகிம்சைய பத்தி 1/2 மணி நேரம், ஆட்டுப்பாலை பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சதும் அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. 2 ஆட்டை வெட்டினமோ. மந்திரிக்கும் எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். என்ன இங்க இவ்வளவு புழுக்கம்? மிஸ்டர் சாஸ்திரி, வீட்டுக்குள்ள போலாமா? ப்ளீஸ் கோ. பை தி வே, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். சரி சரி ஐயா வாங்க, அம்மா பார்க்கலாம். அம்மா பார்க்கலாம். நாம தனியா பார்க்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா வா. என்ன ஓமா? ஐடியல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுமேன்னு பகவானை ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும். ஐம் சாரி, கூந்தல பிச்சுக்கும். தண்ணி கேணி தண்ணி தான், லேசா உப்பு கரிக்கும். ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரினை கொட்டி வச்சிருக்கேன். 2 நாளைக்கு மருந்து வாசனை வரும். அப்புறம் அதுவே பை தி வே, உங்களுக்கு பிடிக்குமேன்னு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன்.
அம்பேத்கரை எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. வணக்கம்மா. வணக்கம். டீ சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் இப்பதான் நினைச்சேன். நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது? தேங்க்யூ. எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். இந்த அம்மா பேரு தேவானே. உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவ்வளவு ஷோக்கா சமைப்பா. I see. உங்க நீக்க போக்கு தெரிஞ்சு குக் பண்ணணும் பாருங்க. ஆமாமா. அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன். She is also like you, so you will also like her. What do you mean? தப்பா நினைக்க கூடாது. இந்த அம்மாவும் உங்கள மாதிரியே ஏன் மாதிரி? ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான்சென்ஸ் மிஸ்டர் சாஸ்திரி. சமையல்காரியோட கேஸ்ட் எனக்கு முக்கியம் இல்லை, சமையலோட டேஸ்ட் தான் முக்கியம். அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? I am interested only in unity, not in community. அவங்களும் உங்கள மாதிரி ஹரிஜன பெண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்கள மாதிரி ஒரு பெண்ணு. She is also an ideal woman. அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா I would have appreciated your broad outlook, Mr. Shastri. Sorry, madam. Oh, so sorry. It's okay, it's okay. Meet me at my office tomorrow. You may go. Oh. தேவானே. அம்மா, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க. ஏன் நின்னுட்டு இருக்கிற? உட்காரு. ஐயோ வேண்டாமா. ஐயோ இந்த மரியாதை எனக்கு பிடிக்காதம்மா. சேர்ல உட்காரு. இல்லம்மா, நான் நிக்கிறேன். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? பயந்துட்டியா? தேவானே, எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது. எல்லோரும் ஒரே நிறை, எல்லோரும் ஒரே எடை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி. உனக்கு புரியுதா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேட்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல். என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு. பாம்பை பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா, பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க. அப்படித்தானேம்மா? நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே. அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே, நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அடிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்கு தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவா அகலத்துக்கு பொட்டும் ஒரு மழை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. You are really great, தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா.